எங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் ஆக வந்து ரொம்ப டைம் எடுக்குதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் நோட் பண்ணேன். சுவிட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்குது அதில். அதனால தான் வந்து ஃபில் ஆக டைம் எடுக்குது. நான் காலையில் ஆஃபீஸ் போனால் நைட்டு வரதுனால நான் அதை வந்து நான் நோட்டீஸே பண்ணுறதில்ல. எங்கள் அம்மா பார்த்து சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதே பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எஜெக்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, நார்மலோட கம்மியாக இருக்குது. மேலே இன்லெட்டில் டேங்க்கில் ஃபில் ஆகிற ஃப்ளோவும் கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவனை ஸ்டாண்ட்லேருந்து கழட்டி கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்க்ரூ இருந்துச்சு, 2 பக்கமும் டாப்பில் இருந்துச்சு. அதை கழட்டினதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து ஃபில்டர் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக வெளியே வராது, பாதி தான் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஃபில்ட்ரு, அடுத்து வந்து ஸ்பன் ஃபில்ட்ரு, அடுத்து வந்து ஆர்ஓஎம் மெமரின்னு, திரும்பவும் வந்து கார்பன் ஃபில்டர் இருந்துச்சு. ஸோ இந்த டைப்பில் தான் போகுது. அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் இந்த மாடலுக்கு வந்து போகுது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இருக்கிற எல்லா ஃபில்டரும் வந்து செக் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஒன்றா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை போட்டு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். அதனால் வந்து ஃபில்ட்ரு போடுறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா புரியும், ஓரளவுக்கு வந்து 50% என்ன ப்ராப்ளமாக இருக்கலான்ட்டு நமக்கே தெரியும். அதனால் வந்து நான் செக் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து மோட்டரும் அடாப்டரும் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பேன், ஏன் வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குன்ட்டுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பழுப்பை வந்து அதுலேருந்து எடுத்துட்டு திரும்ப அகைன் வந்து வால்வை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு. இது பண்ணும்போது அடாப்டர்லாம் தண்ணி படாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது கொஞ்சம் கிளியர் வியூ வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நான் வால்வை ஓப்பன் பண்ணி பார்த்ததில். ஸோ வந்து இதில் வந்து பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து நம்ம வந்து கார்பன் ஃபில்டரை வந்து கழட்டி பார்த்துடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேக்கியாக இருக்கும். ஏன்னா வந்து நானே வீடியோ எடுக்கிறேன், நானே ஒர்க்கும் பண்ணுறேன். அதனால் வந்து அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னு அவுட்டுன்னு இருக்கும். ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் வந்து கீழே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அவுட்லெட். சரிங்களா? அதே போல் வந்து மேலே இன்னு கொடுத்துட்டு கீழே வந்து அவுட் மூலிமா தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோ வந்து இருக்குன்றதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்றேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுற வால்வை, ஃப்ளோ வந்து வருது. ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ளே இருக்க வந்து ஏர் கேப்பு எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னா ஃப்ளோ வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. கார்பன் ஃபில்டர் வந்து நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது. இதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதே போல் வந்து இதில் இருக்க நம்ம ஸ்பன் ஃபில்டரை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். நான் போன ஃபில்டருக்கு என்னென்ன பண்ணணும் அதே தான் இதுவும் பண்ணுறேன். ஸோ அந்த வால்வை வந்து இன்னில் கொடுத்துட்டு அவுட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் வந்து அவுட், அதில் இன் அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வால்வை ஓப்பன் பண்ணி ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை நான் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தேன், அப்படி தான் இருக்குது இதில் ஃப்ளோ. ஸோ இவன் தான் வந்து கல்ப்ரேட்டுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்பன் ஃபில்டரை எடுத்துகிட்டு கார்பன் ஃபில்டர் மட்டும் வச்சு நான் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பன் ஃபில்டர் தான் பிரச்சனை. நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக போகுவோம். ஃபால்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தேவையில்லாமல் மோட்டரில் கை வச்சுட்டு இல்லாத பிரச்சனையை இழுத்து விடக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஸ்டெப்பாகவே போங்க. நான் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர் ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பன் ஃபில்டர் இருக்குல்ல, இதுவும் அதே ஒர்க் தான் பண்ணுது. ஸோ இது அதுக்கு பதிலாக வந்து செடிமெண்ட் ஃபில்டரும், கார்பன் ஃபில்டருக்கு பதிலாக இன்னொரு கார்பன் ஃபில்ட்ரு, அதே மாதிரி போஸ்ட்டு ப்ரீ கார்பன் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு ஸ்பன் ஃபில்டர் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 2 மாதத்துக்கு ஒருவாட்டி நான் மாற்றுவேன், அதனால் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து மொபைலை வந்து நான் ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ இது மிஷின் மேலே நான் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். நான் ஷாப்பில் கேட்டதுக்கு இந்த ஃபில்டருக்கு பதில் இது யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து செடிமெண்ட் ஃபில்டர் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்போ இருக்கும். அந்த எல்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே ப்ரெஷர் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா வந்துடும். கண்டிப்பாக டெஸ்டர் இல்லைனா ஸ்க்ரூ டிரைவர் இது மாதிரி எதுவும் தேவை இது கழட்டுறதுக்கு. அப்படின்னா நீங்கள் எல்போ வந்து கடையிலே வாங்கிட்டு வந்துடுங்க. நான் வந்து பழைய எல்போ யூஸ் பண்ணிக்கலான்னு புதுசு வந்து வாங்காமல் வந்துட்டேன் நான். உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிற ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் புதுசு வாங்கிக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. நான் வந்து பழைசு வச்சதுனால அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இது கையில் எடுத்தாலே வந்துருச்சு, ஈஸியாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து எல்போவும் கரெக்டாக மாட்டிவிடுங்க. மாட்டிட்டு லைட்டாக இழுத்து பாருங்கள், வரக்கூடாது. அது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துச்சுன்னா நீங்கள் கடையிலே புது எல்போ வந்து வாங்கிட்டு வந்துடுங்க, டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ
ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இதில் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அப்போனா மேலே இன்னும் கொடுத்து கீழே அவுட் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நான் வந்து கார்பன் ஃபில்டரும் வந்து மாட்டிக்கிறேன். நான் கார்பன் ஃபில்டரில் வந்து மேலே போட்டிருக்கு, அப்போனா கீழே இன்னும் கொடுத்து மேலே வந்து அவுட் எடுக்கணும். சரிங்களா, அதை மறக்கக்கூடாது, ஏரோ மார்க் இருக்கும். ஸோ போன இதில் நான் என்ன பண்ணணும் அதே தான் இதுக்கும் பண்ணுறேன். பழைய எல்போ எடுத்து நான் புதுசுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டரை இன்னும் கொடுத்து அவுட் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட வந்து ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் கீழே கொடுத்துட்டு மேலே வழியாக வந்து அவுட் எடுக்கணும். இப்போ நான் வந்து தண்ணி ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் ஒரு 1/4 ஹவர் போட்டு வச்சுருவேன் இந்த மாதிரி ஃபில்டர்லாம் மாற்றினேன்னா. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து செடிமெண்ட் ஃபில்டரும் நான் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இதோட ஏர் மார்க் கீழே இருக்கனால நான் மேலே கொடுத்து கீழே வழியாக அவுட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். உங்களோட ஃபில்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னு அவுட்டுன்றதை. ஸோ வந்து அதே மாதிரி கொடுத்துக்குங்க, நீங்கள் வந்து மாற்றி எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு ஃபில்டர் மாற்றினாலும் ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே போல் அது நல்லது தான் அது. ஸோ நான் வந்து 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபில்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏரோ மார்க் வந்து கீழே இருக்குது, இங்கேயும் போட்டிருப்பாங்க கீழேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இது வெளிச்சத்தில் வந்து சரியாக தெரியல. இப்போ வந்து இந்த கனெக்ஷன் வந்து மோட்டருக்கு போகுது, அதனால் வந்து மோட்டர் கனெக்ஷனை வந்து நான் வந்து அவுட்டில் கொடுத்துட்டு, அதாவது இதோட அவுட்டை வந்து மோட்டருக்கு வந்து இன்னாக கொடுக்குறேன். அடுத்து வந்து கார்பன் ஃபில்டரோட அவுட்டு வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு வந்து இன்னாக இருக்கும். சரிங்களா, இன்னுக்கு வந்து போகும். அடுத்து வந்து கார்பன் ஃபில்டரோட அவுட்டு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டருக்கு வந்து இன்னாக போகும். ஸோ வந்து அந்த ஓசையை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த ஃபில்டரை வந்து மாட்டலாம். இதோட ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து கீழே வழியாக திருப்பி நான் மாட்டிக்கிறேன் இதை நான். ஸோ ஏரோ மார்க் தான் முக்கியம், நேம் வந்து இதில் முக்கியம் கிடையாது. ஏரோ மார்க் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மாட்டணும். நீங்கள் வந்து நேம் வந்து தலைக்கீழ மாறுது அதனால் இப்படி மாட்டலாமா இல்லையானலாம் கிடையாது. உங்களுக்கு ஏரோ மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஏரோ மார்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்குங்க. எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் ஃபுல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துடுங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நம்ம அடுத்தது வந்து இன்னும் கொடுத்து வாட்டர் லீக்கேஜ் எங்கன்னா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ வந்து நம்ம வந்து மண்டை குழம்பிடுவோம் தண்ணி இருந்துச்சுன்னா. அதனால் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துருங்க. சுத்தமாக நல்லா தொடச்சி எடுத்து காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இன்னும் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் நீங்கள் வால்வை வந்து எடுக்கும்போது அதில் ஒரு சுற்றி ஒரு ஓரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உள்ளே தள்ளினா மாதிரி டியூபை பிடிச்சி இழுத்தா தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 கை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து அதை எடுக்க முடியும், ஒரு கையால் பண்ண முடியாது ஒழுங்காக. இப்போ வந்து நான் டேப்போட வால்வை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி லீக்கேஜ் இருக்கா இல்லையன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கலாம். தெரவாக செக் பண்ணுங்கள், 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். எந்த ஒரு அவசரமே கிடையாது. சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து எங்கன்னா லீக்கேஜ் இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணிக்கிறேன். நான் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோட்ரு போட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்விட்ச் போட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ எஜெக்டும் கரெக்டாக இருக்குது, டேங்க்கில் விழுகிற தண்ணியும் இப்போ வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்டர் டேங்க்கையும் அதே மாதிரி ஸ்பன் ஃபில்டரையும் ஒழுங்காக க்ளீன் பண்ணி எப்படி நம்ம மாட்டுறதை பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே பார்ட் 2 வந்து அப்லோட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.